வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நிச்சயமா உங்க எல்லாருக்கும் சொல்ல முடியாது. யாராவது ஒரு சில பேருக்கு இந்த ஒரு கைனெட்டிக்ன்ற ஒரு ஆட்டோமொபைல் பிராண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் அப்பான் அ டைம்னா ரொம்ப நாள் முன்னாடி நீங்க அந்த ஒரு பழைய படம் அல்ல அந்த ஒரு பழைய ஒரு சில டிவி கமர்ஷியல் ஆட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கூட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கூட்டரோட அந்த ஒரு ஹெட்லைட்டுன்றதுல தான் அதோட டிஃப்ரென்ஸு. அப்படியே ஃப்ளாட்டாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஸ்கூட்டர்ஸை நீங்கள் நிச்சயமாக நிறைய பார்த்துருப்பீங்க பழைய பழைய படத்தில். அதை மாதிரி ஒரு ஸ்கூட்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்த ஒரு நல்ல பிராண்டு ZXன்னு அப்போ அது மாதிரி ஒரு ஸ்கூட்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எலக்ட்ரிக்கில் வந்து அவங்க ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி வந்து லூனான்ற ஒரு எலக்ட்ரிக் மொப்படு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோடைய கண்டினியூஷனாக நம்மளுக்கு புது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ன்றது ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சூப்பரான ஸ்பெக் லெவலோட அந்த ஒரு ஸ்கூட்டர் வந்திருக்கு. அது என்ன ஸ்கூட்டரு, எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஸ்பெக் இருக்குன்றதை இன்றைக்கி நம்ம தொடியில் பார்ப்போம். பார்மடிச்சு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்கு அந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். லான்ச்னா அது இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் டெலிவரி அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. டெலிவரி வந்து உங்களுக்கு செப்டம்பரில் கிடைக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க, இது மாதிரி எங்கள் தரப்புலேருந்து ஒரு ஸ்கூட்டர் நாங்கள் கொடுக்க போகிறோன்ற மாதிரி. ஆமாங்க, சரி, ஓகே. அந்த ஸ்கூட்டருடைய பேருன்னு பார்த்தோன்னா கைனெட்டிக் DX. ஆமாங்க, இதில் வந்து உங்களுக்கு 2 வேரியண்ட்டு. ஒன்று வந்து DX நார்மலு, இன்னொன்று வந்து DX ப்ளஸ். அந்த DX ப்ளஸ்ன்றது டாப் மாடல் மாதிரி, அந்த நார்மல் வந்து நார்மல் மாடல். சரி, ஓகே. இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு அந்த ஒரு பழைய ஸ்கூட்டர் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஒரு பழைய ஸ்கூட்டருடைய டிசைனை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்படியே சேம் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஹெட்லைட்லாம் உங்களுக்கு பெருசு பண்ண மாதிரி தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராடரான ஒரு ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த ஒரு கைனெட்டிக்ன்ற லோகோவை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அந்த ஃபெண்டர்ஸில் கொடுத்தது. அது இல்லாமல் ஓவரால் டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது அப்படியே உங்களுக்கு அந்த ஒரு பழைய பெட்ரோல் 2 ஸ்ட்ரோக் ஸ்கூட்டரில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி எடுத்து வந்திருக்காங்க இந்த இடத்துலையும். பட் அதுக்குன்னு பார்க்க ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நம்மளுடைய இந்த மாடர்ன் டேக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு டிசைன்ன்றது உங்களுக்கு சூட் ஆகும். சரி, ஓகே. கலர் ஸ்கீம்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்களா, இதில் மொத்தம் உங்களுக்கு 5 கலர் ஸ்கீம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டு, ப்ளூ, சில்வர்ன்ற மாதிரி 5 கலர் ஆப்ஷன் ஒரு எனாஃபான ஒரு டிசைன் டோனில் உங்களுக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவு ரோட் அப்பியரன்ஸில் உங்களுக்கு குறைன்றது பெருசாக இருக்க போகிறதில்ல. அது இல்லாமல் இந்த ஒரு டிசைனில் இன்னொரு விஷயம் நிறைய பேர் பெருசாக பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த வெஹிக்கிளுடைய அண்டர்சி ஸ்டோரேஜ்ன்றது செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் அண்டர்சி ஸ்டோரேஜ். அவங்க 37 லிட்டர்ஸ் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் அண்டர்சி ஸ்டோரேஜ்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் ப்ளஸ் ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தாராளமாக ஃபிட் ஆகக்கூடிய ஒரு ரேஞ்சில் இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, இட்ஸ் குட் அண்ட் ஆஃப் தான். அதுக்கடுத்து இந்த ஸ்கூட்டருடைய அந்த ஒரு ஸ்பெக், அதான் பேட்டரி, மோட்டார் மாதிரி விஷயங்கள் பற்றி பேசணும்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம். பேட்டரி வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு 2.5 கிலோவாட்கான ஒரு பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த பேட்டரியோட சார்ஜிங் டைம் பொறுத்தளவுக்கு 0 to 50 உங்களுக்கு 2 மணி நேரம் கிட்ட சார்ஜ் எடுத்துக்கும். 0 to 18 பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3 மணி நேரம் கிட்ட எடுத்துக்குது. அரௌண்ட் உங்களுக்கு 0 to 100 4 மணி நேரம் சார்ஜிங் டைம் கிட்ட எடுத்துக்குது. உங்களுக்கு ஃபிக்ஸட் டைப் பேட்டரி தான், நீங்கள் வண்டியிலே ஃபிக்ஸ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். பேட்டரி உங்களுக்கு நல்ல டைப் பேட்டரி தான். கைனெட்டிக்ன்றது ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஸ்பெக்கில் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரன்றப்ப பேட்டரிலாம் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்ல, நல்லாவே எட்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த பேட்டரியோட ரேஞ்சு பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த பேஸ் மாடல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கைனெட்டிக் DX, இந்த ஒரு வேரியண்ட்லன்னு பார்த்தோன்னா உங்களால் 102 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க பர் சார்ஜுக்கு. என்னை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ரேஞ்சு. நம்ம ஸ்கூட்டர்ஸில் மோஸ்ட்லி கவர் பண்ணுற ஒரு ரேஞ்சு இந்த ரேஞ்சு தான். டே டு டே இதை விடையும் சொல்லப்போனால் கம்மியாக தான் ரைட் பண்ணுவோம். மோஸ்ட்லி நிறைய பேர் பர் டேக்கு 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் ஓட்டுறாங்கன்றப்ப நிச்சயமாக இந்த ஒரு ரேஞ்சு ஒரு குட் அண்ட் ஆஃபாக இருக்கும். சரி, ஓகே. அதுக்கடுத்து இந்த DX ப்ளஸ்ன்னு ஒரு மாடல் இருக்குது பார்த்தீங்களா, டாப் மாடல். அதால் வந்து அரௌண்ட் ஒரு 116, ஜஸ்ட் ஒரு 12 or 14 கிலோமீட்டர் கிட்ட இதை விட கூட கொஞ்சம் அதே எக்ஸ்ட்ரா கொடுக்கும் ரேஞ்சு பொறுத்தளவுக்கு. அப்படின்றப்ப ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு 2 ஸ்கூட்டரும் என்னை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. 100+ ரேஞ்சு நிச்சயமாக நீங்கள் இந்த ஸ்கூட்டர் கிட்ட எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், நம்ம மோட்டார் பற்றி பேசணும்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னா 2த்துலையுமே உங்களுக்கு BLDCக்கான ஹப் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய நார்மல் மாடல், அதான் DX மாடல்னு பார்த்தோன்னா 4.7 கிலோவாட்கான ஹப் மோட்ரு. அதுக்கடுத்து டாப் மாடல் DX ப்ளஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா 4.8 கிலோவாட்கான மோட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு மோட்டரில் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த 2 வேரியண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸே, மற்றபடி எல்லாமே சிமிலர் தான். சரி, ஓகே. டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா 90லேருந்து 80 km/h வரைக்கும் இந்த 2 வேரியண்ட்டாலையும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்கன்றப்ப ரிலி பவர் விஷயத்துலையும் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. ஏன்னா 90-80ன்றது மோஸ்ட்லி நம்ம ஸ்கூட்டர்ஸ், நம்ம IC ஸ்கூட்டர்ஸ்லேயே இதுதான் பெரும்பாலும் டாப் ஸ்பீடாக இருக்குன்றப்ப
பவர்லேயும் குறை இல்லாமல் ரேஞ்சில் இருக்குது. பவர் அண்ட் ரேஞ்ச் அண்ட் ஓவரால் பேட்டரி அண்ட் மோட்டர் அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நல்ல ஸ்பெக்கில் எடுத்து வந்திருக்காங்க. எந்த ஒரு ஸ்கூட்டரை குறை இல்லாமல். சரி, ஓகே. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா ஃபீச்சர்ஸ். ஆமாங்க, ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்கூட்டரில் லிஸ்ட்டு போட்டு சொல்ல முடியாது போல. இது அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. வேணா நான் அதை ஒரு ஸ்லைட் மாதிரி போட்டு விட்றேன், ஏன்னா இது சொல்கிறதுக்கே அவ்வளோ டைம் ஆகும் பொழுது. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சும்மா ஸ்லைட்டாக சொல்லணும்னு பார்த்தோன்னா 8 இன்ச்சஸ்க்கான எல்சிடி கன்சோல் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஹில் ஹோல்டு, க்ரூஸ் கண்ட்ரோல், ஓடி அப்டேட், ஆல் எல்இடி லைட்ஸ்ன்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸு. கனெக்டிவிட்டியில் உங்களுக்கு அது ஒரு செட் ஆஃப் லைன் போகும். உங்களுக்கு ஆன்டி தெஃப்ட், டைரக்ட் மீ டு ஹோம்ன்ற மாதிரி அது ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். அப்படின்றப்போ ஃபீச்சர்ஸ்லையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸாக எடுத்து வந்திருக்காங்க. ஓவராலாக குறைன்னு பெருசாக இந்த ஸ்கூட்டரில் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு பேட்டரி அண்ட் மோட்டர்லேயும் நல்ல ஒரு ரேஞ்சு தான். பவரும் நல்லா இருக்குது, ரேஞ்சும் சூப்பராக கொடுக்குது. ஃபீச்சர்ஸ்லையும் உங்களுக்கு குறை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 8 இன்ச்சஸ்க்கான எல்சிடி கன்சோல், அது கூட மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, பிளான்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் டிசைன்லேயும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஸ்பெக்கோட இருக்குது. ப்ராக்டிகாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு 37 லிட்டர்ஸ்க்கான அண்டர் ஸ்டோரேஜ், அது இல்லாமல் சீட்டிங் மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் அண்ட் டைனமிக்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு டிசைனில் உங்களுக்கு 12 இன்ச்சஸ்க்கான நல்ல ஒரு சூப்பரான ஒரு 3 ஸ்போக் அலாய் வீல் கொடுக்குறாங்க. வித் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் பின்னாடி ட்ரம் பிரேக்கும் கம்பைன் பண்ணியிருக்காங்கன்றப்ப ஓரளவு அந்த மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு குறைன்றதே கிடையாது. இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்கூட்டரை சூப்பரான ரேஞ்சில் தான் எட்டு வந்திருக்காங்க. பட் என்ன ஒரு மைனஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூட்டரில் நான் ஃபீல் பண்ணேன்னா அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைஸிங். ஆமாம், நீங்கள் நிச்சயமாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த அளவுக்கு ஸ்பெக்கும் இந்த அளவுக்கு சூப்பரான ரேஞ்சில் இந்த ஸ்கூட்டர் எட்டு வந்திருக்காங்கன்றப்ப ப்ரைஸிங்கே கொஞ்சம் அதிகமாக தான் கோட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி தான் இன்னும் கோட் பண்ணியிருக்காங்க. இதோடைய டிஎக்ஸ் மாடலுக்குன்னு பார்த்தோன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு 1,11,500 கிட்ட வரைக்கும் எட்டு வந்திருக்காங்க. டிஎக்ஸ் ப்ளஸ் மாடலுக்குன்னு பார்த்தோன்னா 1,17,500 கிட்ட எட்டு வந்திருக்காங்க. ப்ரைஸிங்ன்றது ஸ்லைட்லி ஹைக் தான். ரொம்ப அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ஓவர் ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதை விடையும் கூட அதிக ப்ரைஸிங் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படின்றப்ப ப்ரைஸிங்கை ஒரு ஃபேராக எடுத்துக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்கூட்டரில் இருக்கிற ஸ்பெக்குக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஃபேரான ப்ரைஸிங் தான். அப்படின்றப்போ ஓவராலாக ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் நல்ல ஸ்பெக்கோட ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். இந்த ஸ்கூட்டர் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். மேபி இன்னும் கூட நிறைய வீடியோஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.